அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் சொல்லின்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி இந்த இங்கிலீஷ் மாதம், இந்த இங்கிலீஷ் ஜூலை மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பலன்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம என்னென்னா எல்லாமே குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, இது மாதிரி பெயர்ச்சிகள் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர், வருஷத்துக்கு ஒரு தரம் பயிற்சி ஆகும். ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சூரியன் கூடவே சுக்கிரனும் ஒரு 24 நாள் 26 நாளைக்கு ஒரு தரம் அது பயிற்சி ஆகும். புதன் வரும். புதன் ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய கிரகங்கள்ல அதுவும் ஒன்று. அது அடிக்கடி வக்ரமாகும் புதன். ஸோ அந்த மாதிரி புதன் வக்ரம் நமக்கு எப்படி பலனை கொடுக்கும், அது மாதிரி செவ்வாய் ஒன்று, செவ்வாய் கிரகமும் போகும். ஸோ இதெல்லாம் ஒரு மாதமும் மாறக்கூடிய விஷயங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரியா இருக்கு, நமக்கு பல சூழ்நிலைகள் வருது இல்லையா, நமக்கு பல மாற்றங்கள் வருது. அதனால அதெல்லாம் சேர்ந்துட்டு எப்படி இருக்கு இந்த கிரகங்களினுடைய இது பண்றதுனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமா ஒவ்வொரு மாசத்துலையும் பலன்கள் கிடைக்கும். அவங்களுக்கு வேலை, தொழில், வேலை பார்க்குற இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும், அவங்களுக்கு பண வரவுகளில் ஏதாவது எப்படி இருக்கும், அது மாதிரி குடும்பத்தில் எப்படி இருக்கும், உடல்நிலை கோளாறுகள் எப்படி இருக்கும், அவங்க என்ன சாமியை கும்பிடுறது நல்லது இந்த மாசத்துல, இப்படி எல்லா விதத்திலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மாதிரி நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 3வது வீடாக இருக்கு. இந்த மீனராசிக்கு அதிபதி புதன். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்கள். இந்த 3வது ராசியில உங்க ராசியில தான், உங்க மிதுன ராசியில தான் சூரியனும் குரு பகவானும் இருக்கார். இந்த மாசம் 13ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாகிறார். 16ஆம் தேதி, ஜூலை 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் உங்க ராசியில தான் இருக்கார். ஜென்ம சூரியனா இருக்கார். அவரு 2ஆம் இடத்துக்கு போறார். 18ஆம் தேதி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வக்ரம் அடைகிறார். 26ஆம் தேதி உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்க ராசிக்கு வர்றார். 28ஆம் தேதி உங்களுக்கு 3வது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 4வது வீட்டுக்கு போறார். இதுதான் இந்த மாசத்துல இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இது மிதுன ராசி உங்களுக்கு எந்த விதத்துல பாதிப்பை ஏற்படுத்தும், எந்த விதத்துல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால உங்களுக்கு வேலையில உங்க கூட வேலை பார்க்குறவங்களோ இல்லை உங்களுக்கு மேலதிகாரிகள்னாலேயோ உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். அந்த வீட்டு அதிபதி உங்க ஜென்மத்துல இருக்காரு. அந்த வீட்டுல சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால தொழிலாளிகள், உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்க, அவங்க மூலமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அது மட்டும் இல்ல, ஒர்க் லோடும் உங்களுக்கு கூடலாம், வேலை பளுவும் உங்களுக்கு அதிகரிக்கலாம், இல்லாட்டினா வேலை மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இதெல்லாம் தொழில் ரீதியா உங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள், வேலையிலையோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தா உங்க தொழிலையோ ஒரு சில இடைஞ்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதனால வேலை பார்க்குற இடங்கள்ல டீம் ஒர்க், எல்லாரோடையும் சேர்ந்து வேலை பார்க்கறத நீங்க கொஞ்சம் படிக்கணும். அவசரப்படாம எல்லாத்துலயும் நீங்க கொஞ்சம் விறுவிறுப்பான ஆளு, எதா இருந்தாலும் பிராங்கா பேசிடுவீங்க, மூஞ்சிக்கு நேராக பேசிடுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சு நிதானமா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமா நடக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி அந்த அஸ்பெக்ட்ல நீங்க நடந்துக்கிறது நல்லது. இந்த மாசத்துல பாதியில அதான் சனி பகவான் வக்ரமாகிறார். பின் மாசத்துல தான், முன் மாசத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாசத்துல 2வது பகுதியில தான் உங்களுக்கு 15 தேதிக்கு மேல உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி உங்க ராசியில இருக்கக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்துக்கு போறார். அவர் 2ஆம் இடத்துக்கு போறதுனால பொருளாதார ரீதியாகவோ உங்களுக்கு ஒரு சில பாசிபிலிட்டிஸ், பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு, புதிய வருமானங்கள் உயர்றதுக்கு
வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது கூட வந்து தள்ளி போறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஏன்னா உங்க ராசியாதிபதி புதன் வந்து வக்ரம் அடைகிறார். அவர் வந்து இந்த மாச கடைசியில வக்ரம் அடைகிறார். அங்க புதன் இருக்காரு. இப்ப சூரியன் அங்க போறதுனால சூரியனும் புத ஆதித்ய யோகம் அப்படின்னு ஏற்படுறது. சூரியன் வந்து உங்களுக்கு 3வது வீட்டுக்கு அதிபதியா இருக்காரு. அதனால முயற்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த முயற்சியின் மூலமா உங்களுக்கு வேற வகையில வருமானங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கறதுதான் பேசிக் தாட். ஆனா மாச பின்பகுதியில புதன் வக்ரம் அடைந்து இந்த மாச பின்பகுதியில அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மி. புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. பொருளாதார ரீதியா அது வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலையில இருக்கிறவங்கள வேலை தேர்றவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புதிய ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமா இருக்கு. செவ்வாய் உங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி செவ்வாய். அவர் 3வது வீட்டுல இருந்து 4வது வீட்டுக்கு போறார். ஸோ எப்படி பார்த்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாத பின்பகுதியில பொருளாதார ரீதியான உயர்வு இருக்கு. பிசினஸ் பண்றவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் அது மாதிரி நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மிதுனராசியை பொறுத்தவரை திருமண காலங்கள் திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் வந்து நீங்க எடுக்கலாம். உங்களோட தசாபுத்திகள்ல திருமண காலம் வந்துருத்தான்னு பார்த்துட்டு அதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த மாசம் வந்து உங்களுக்கு மிக நல்ல மாசமா இருக்கும். உங்களுக்கு அதிபதி புதன்றனால புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய் வணங்குறது, இது வந்து உங்களுக்கு நல்ல வாசனை மலர்கள் அதை கொண்டு போய் சாத்தி வணங்குறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தேடி கொண்டு கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கனால இந்த மாசம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல மாசமா இருக்கும். எல்லா விதமான தடைகளையும் கடந்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் அடிக்கடி உடல் சோர்வு வரும். ஒரு ஒரு டயர்டா இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். மன அழுத்தங்கள் வரலாம். ஸோ அது மாதிரிலாம் வரும்பொழுது நீங்க தியானம், யோகா இல்லை எக்ஸசைஸு இது மாதிரிலாம் பண்ணிக்கிறது வந்து உங்களை வாழ்க்கையில எல்லா வித மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அதனால மனசு என்ன சொல்லுதோ அது உடம்பு கேட்கும். உடம்புக்கு முடியலன்னா மனசும் டவுன் ஆயிடும். ஸோ அப்போ ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதனால வந்து ரெண்டையும் மெயின்டைன் பண்ணணும். மனசுக்கும் நீங்க பயிற்சி கொடுக்கணும், உடம்புக்கும் பயிற்சி கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணீங்கனாலே இந்த மாசத்துல எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.